வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாடு நடத்தியிருக்காங்க மதுரையில. மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில, பெண்களும் சரி, மிகப்பெரிய மற்ற அரசியல்வாதி எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த காலத்துலயும் சினிமாக்காரனுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அரசியல் மத்தியில இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம். ப்ரோ, என்னைக்கா இருந்தாலும் சினிமாக்காரங்களுக்கு கூட்டம் வரத்தேன்னு தெரிய போகுது. சன்னி லியோனுக்கு கேரளால கூட்டிருந்தாங்க கூட்டம், அதை விடவா கூட்டம் முடிகிற போது இல்ல ப்ரோ, அது ரசிகர்கள் மத்தியில போனது. நாங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் சொல்லிதான் வந்துகிட்டு இருக்கோம். எந்த ஆரம்பத்துல சொன்னீங்க? இல்ல சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல சினிமாக்காரன் கமலை ஏத்திருக்க மாட்டாங்கல்ல, இல்ல ஏத்திட்டு ஓட்டு போட்டாங்களே மக்கள். இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்ப பொதுவான கருத்து என்ன இருக்குது, சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அரசியல் என்பது அவங்க அப்பா விட்டு சொத்தா? இது ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இல்ல முதல் இந்த கேள்வி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் இப்ப ரஜினி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் விஜயகாந்த் மேலேயும் குற்றச்சாட்டு நிறைய இருந்துச்சு, ரஜினி மேலே சொல்றாங்க. இல்ல சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது என்ன இருக்கு? அரசியல் என்பது பொது சேவை. அதாவது ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதாவது சினிமாக்காரன் தான் வரணும், நான் அரசியல் அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அரசியல்ல எல்லாரும் வரணும். இப்ப யாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு சிலருக்கு ஒரு பேசிக் கொள்கை இருக்கும். அந்த கட்சி திமுக ஆரம்பிச்ச காலமா இருக்கட்டும், திக ஆரம்பிச்ச காலமா இருக்கட்டும், நீதி கட்சி ஆரம்பிச்ச காலமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஒரு கொள்கை இருந்துச்சு. அதாவது ஒரு நீடு இருந்துச்சு. அன்னைக்கு ஏழைகள் கஷ்டப்பட்டாங்க, பிளஸ் ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்டவங்க. நீதி கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் அதான். ஜாதிகள் ஜாதி ரீதியா நிறைய பேர் ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. அது ரெண்டு பண்ண முடியாது. தந்தை பெரியாரே அந்த கட்சிக்கு தலைமை தாங்க அழைச்சாங்க. அதுக்கு போனாரு. திராவிட கழகம் நீதி கட்சியுடைய கொள்கையும் சரிவர ஒன்னாதான் இருந்தது, கொள்கை இருந்தது. இல்ல ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமே ஏற்கனவே ஆரம்பிச்ச கொள்கை பிடிக்கலன்ற அடிப்படையில் தான் வர்றாங்க. ஆமா, யாருமே இப்ப அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த கட்சி ஆரம்பிச்சோம் அந்த கட்சியில இருந்திருப்பாங்க. இப்ப பிடிக்கல, அடுத்த கட்ட அதாவது மாற்றம் என்ற சொல்லத்தில் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. நீதி கட்சியோட கொள்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு திராவிட கட்சி உருவாச்சு. திராவிட கட்சியே இன்னைக்கு எத்தனை மாறி இருக்குன்னு தெரியல. திராவிட கழகன்றாங்க, திராவிட விடுதலை கழகன்றாங்க. அதெல்லாம் இயக்கங்கள். அந்த இயக்கம் இல்ல, இயக்கங்கள் வேற. அந்த இயக்கங்கள் மாறி அரசியல உருவானது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் நம்ம லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். மாற்றம் தேவைப்படுது. அதனால அவங்களுடைய கொள்கை மாறி மாறி சில அரசியல் கட்சி உருவாயிருச்சு, உருவாக்குற சூழ்நிலை இருந்துச்சு. அதனால உருவாச்சு. இன்னைக்கு என்ன காலத்தோட தேவை? அதான் கேள்வி. நேர்மையான ஆட்சி இருக்கா இல்லன்றீங்களா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்லன்றீங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லன்றீங்களா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லன்றீங்களா? என்ன இப்படி பேசுறீங்க? ஆட்சியில சரியான நீங்க பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. எதுல பாதுகாப்பு இல்லைன்றீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா பெண்களை காப்பாத்திரலாமா? அந்த சேமிச்சு வச்சு எத்தனையோ பெண்கள் நகை எடுத்திருக்காங்களே, அந்த குறிப்பிட்ட பணத்தை வச்சு இது பண்ணி. நான் கேக்குறது 1000 ரூபாய் கொடுத்தா பெண்கள் பாதுகாப்பு வந்துருதா நான் கேக்குறேன். புருஷன் கடனை வாங்கிட்டு போயிருவாரு வேலைக்கு. கொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போது கடன்காரன் கேட்கும் போது இந்த பெண் அந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து கடன் அடிச்சது எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் பணம் இல்லைன்னா கஷ்டம் தான் போடுறாங்க. அது கொடுத்தது இப்ப அது தவறு நான் சொல்லல. அது கொடுத்தா பெண்கள் பாதுகாப்பு. சட்டம் சரியில்லையே, பாதுகாப்பு நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஐடில வேலை பார்க்கிற பெண்கள் எல்லாமே ராத்திரி 2 மணி 12 இன்னைக்கு சும்மா நீங்க போங்க. இப்ப நம்மளே ஷூட் முடிச்சுட்டு போனா எத்தனை பெண்கள் டீ கடையில நின்று டீ குடிக்கிறது, அதாவது பஸ் பயணம் பண்றாங்க, தனியா பயணம் பண்றாங்க. ஐடில பண்றவங்க எல்லாமே சேஃப்டியா கார் போயிடுறாங்க. கம்பேரிசன் டு அதர் ஸ்டேட் நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்ல. வெளி மாநிலம் போறீங்க, அங்க கூட பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி சமூக ஊடகத்தை எடுத்து பாருங்க, செய்தித்தாளை எடுத்து பாருங்க, எத்தனை நாள் கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, சட்டம் ஒழுங்கு இல்ல, ஜாதி ஆவணக்குள்ள நடக்குது. சமூகத்துல பாத்தீங்கன்னா 60 சுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரியார் சொல்லியிருக்காரு, சுய ஒழுக்கம் யாருக்கு இல்லையோ நீ எவ்வளவு சட்டம் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்குது, அது சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கிறது சட்டம். அதுதான் சொல்றேன், முடியும். நேர்மையான ஆட்சி நடத்துங்க. இப்ப சட்டத்துல ஓட்டருக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப சட்டத்துல ஓட்டருக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ வெட்டுனவன் 45 நாள் உள்ள இருந்தா போதும், அடுத்த வெளியே அடுத்த வேலையை பார்க்க போறேன்ற நிலைமைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, நேரா போய் ஒருத்தன் வெட்டி விட்டு 40 நாள் இருக்கேன் ஜாமீன்ல எடுத்து திருப்பி பார்த்து. அதுதான் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன சொல்றேன், தண்டனை கடுமையாக்குங்க. யார் ஆக்குவாத? ஆட்சியில் இருக்கு, நீங்க தான் பண்ணணும். மாநில சுய உரிமைன்னு ஒண்ணு இருக்குங்க, ஆட்சி ஆள்றது நீங்க. எனக்கு தெரியல. இப்ப நாங்க அரசியலுக்கு ஏன் வரோம், இங்க சரியா யாரு சரியா நடத்துறதுல இங்க மக்களுக்கு சரியா எதுவும் கிடைக்காத, வேலை வாய்ப்பு இல்லாதனாலதான் நாங்க அரசியலுக்கு வரோம். நீங்க சரியா அரசியல் பண்ணிருந்தா நாங்க அரசியலுக்கு வர போறது இல்ல. ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குனதான் அந்த திராவிட கட்சிகளோட. நான் பொதுவா
திமுகன்னு சொல்லல, அதிமுகன்னு சொல்லல, திராவிட கட்சி ஜெனரலாவே சொல்லுங்க. ஆட்சி புரிஞ்சு எல்லாமே திராவிட கட்சி தானே. காங்கிரஸ் வந்து என்னமோ 10-15 தான் ஆட்சி புரிஞ்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லா திராவிட கட்சி ஆட்சி புரிஞ்சு. ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குறது தான் திராவிட கட்சியோட நோக்கமா இருந்து பண்ணிட்டாங்க. இப்ப அதனாலதான் இங்க எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுடைய அதிக கட்சி நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து அண்ணாவுடைய திமுகவும் சரி, கலைஞருடைய ஆரம்பத்துல வந்த திமுகவும் சரி, எம்ஜிஆருடைய வந்ததும் சரி. ஆனா சமீப கால அரசியல்ல இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்குதா? ஆரம்பத்துல இருந்தது இந்த இரண்டு கட்சியிலுமே ஆரம்பத்துல மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. ஆரம்பத்துல கொள்கை ரீதியா வேலை வாய்ப்பு, தமிழக முன்னேற்றம் நிறைய நடந்தது. கல்வி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, அரசு எல்லாம் நடந்தது. இப்ப நான் சமீப காலமா தான் சொல்றேன். சமீப காலத்தில் இந்த இரண்டு ஆட்சிகளுமே ஆட்சி செய்ய போது சரியான ஒரு ஆளுமை இல்லை. சரியான அது மத்திய அரசு இருந்து மாநில உரிமைகள் பெற்றுத்தரல. சரியான உரிமைகள் கச்சத்தீவை மீட்க முடியல இன்ன வரையும். அங்க ஆட்சிக்கு 26 ஆட்சிக்கு வரோம். 67 அண்ணாவால் மாற்றம் ஏற்பட்டது. எப்படி 77 எம்ஜிஆர் ஏற்பட்டது மாற்றம். 26 எங்க அண்ணன் தளபதியாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. ஆட்சிக்கு நாங்க வரோம். இல்ல 1967 நீங்க சொன்னீங்க இல்லையா? 1967 என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? உங்களோட கட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அன்னைக்கு தமிழகத்தை வந்து முதலமைச்சரா வந்து யார் இருந்தா அந்த ஆட்சி மீட்டிங்க? தேசிய கட்சி காங்கிரஸ் எதிர்த்து நின்று வேட்பாளர் யாரு? காமராஜர் இருந்தாரு. கட்சி கொள்கை தலைவர் யாரு? எங்களுக்கு அண்ணா. அண்ணாவுக்கு முன்னாடி அண்ணாவை நீங்க வந்து கொள்கை தலைவரா ஏத்துக்க கிடையாது. நீங்க இல்ல இப்ப அரசியல் பெரியாருடைய இந்த பக்கம் அண்ணாவையும் இந்த பக்கம் எம்ஜிஆரையும் போட்டுருங்க. உங்களுக்கு நோக்கம் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க ஓட்டுகளை பிக்கணும், அதான் உங்க நோக்கம். அதனால நீங்க அவரை பயன்படுத்துறீங்க. முன்னாடி நீங்க சொன்ன யாரு காமராஜர் எதிர்த்து அண்ணா வந்தாரு. இப்ப நீங்க காமராஜர் இருக்கிறீங்களா, அண்ணாவை இருக்கிறீங்களா? அவங்களுடைய கொள்கையை நாங்க எடுத்துக்கிறேன். காமராஜர் என்னன்னா கல்வி, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, கல்வி எல்லாத்துக்கும், எல்லா பெண் பிள்ளைக்கும் எல்லாத்துக்கும் சேரணும், சமமான கல்வி வரணும்னு கொடுத்தாரு. அந்த கொள்கை எங்களுது. அவர் என்ன செஞ்சாரு அதைத்தான் நாங்க அடுத்த கொள்கையை பார்க்க வரோம். அடுத்து எடுத்தீங்கன்னா அண்ணா அம்பேத்கர் சமமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. எல்லா அதாவது சமத்துவத்தை கொண்டு வந்தாரு, அவருடைய கொள்கை. அதுக்கடுத்து தந்தை பெரியார் அங்க தவறு செய்யுது, அதாவது வந்து எப்படின்னா நெகட்டிவா மட்டுமே ஸ்பெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இவங்க எல்லாமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க? நாங்க என்னத்த பண்ணலாம்? சோசியல் மீடியால என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இருக்க எல்லாத்தையும் நெகட்டிவா தான் சொல்றீங்க. தேர்தல் காலத்துல போட்டியிட போறோம் 2026 இந்த கூட்டின 1.5 லட்சம் பேர் வச்சு நீங்க ரசிகர்கள் வச்சு நீங்க 1.5 லட்சம் பேர் சொல்றேன். வர முடிஞ்சவனே 1.5 லட்சம் பேர், வர முடியாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆன்லைன்ல ஓட்டு போட்டுருவாங்க. ஆன்லைன்ல ஓட்டு இல்லைங்க, வெளி மாநிலத்துல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. இந்த 1 லட்சம் பேருடைய குடும்பத்துல பாருங்க, அந்த காலத்துலதான் வந்து உதயசூரியன் தெரியும், ரெட்டலை தெரியும் அப்படின்னா. இப்பெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் தெளிவா இருக்காங்க. எல்லாம் வந்து டிஜிட்டல் காலம் வந்தனால நிறைய விஷயங்கள், ஊடக ரீதியா நிறைய விஷயங்கள், சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களும் ஒரு மனமாற்றம் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த லட்ச இளைஞர்கள் அவங்க வீட்டுல சொல்லி, கண்டிப்பாக பெரியவரோட எடுத்து சொல்லி கூட்டத்தை ஓட்டா மாத்திரம் ஓட்டை நாங்க போட்டு கோட்டையை பிடிக்கிறோம். கரெக்டா இருந்தா புரட்டா, இல்லைன்னா வரட்டா, அந்த மாதிரியா? நேற்று உங்கால் சொன்னாரு அந்த மாதிரியா? ரூட்டா நாங்க சிங்கம், எங்களோட பெரிய மிருகத்தை தான் நாங்க வேட்டையணும். அதுதான் எங்களுக்கு பெருமை, சிங்கத்துக்கு பெருமை. ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம். நாங்க பெரிய மிருகத்தை தான் சண்டைக்கு போவோம், வேட்டையாடுவோம். சின்ன சின்ன மிருகம்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, தேவையில்லை. அது பாட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி போகும். பொதுவா சிங்கங்கள்ல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், அது தெரியுமா அவருக்கு? இல்ல இப்ப சிங்கம், ஆண் சிங்கம், பெண் சிங்கம் என்ன இருக்குது? நாங்க சமத்துவமா பேசுறோம்லங்க. ஆண் என்ன பெண் என்னங்க, நாங்க சமத்துவங்க. தமிழக வெற்றி கழகம் என்றாலே ஆண் சிங்கத்தோட வேலை என்ன அப்படின்னா, பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டு, விநியோகம் பண்ணி முடிச்சுட்டு, பெண் சிங்கத்துக்கு அப்புறம் தேவைன்னா போயிட்டு வர்றது மட்டும் தான் வேலை பண்ணிடுறேன். அந்த மாதிரி அவர் பண்றாருன்னு சொல்லி சொல்ல வர்றாரா, இல்ல எப்படி இந்த கருத்தை நம்ம? இல்ல, நாங்க சிங்கமா காட்டுக்கு ராஜாவா இருக்கா, நாங்க வேட்டையாட, எங்களோட பெரிய மிருகங்களை நாங்க வேட்டையாடுவோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. பெரிய மிருகங்களை வேட்டையாடிங்க. ஆனா சிங்கமும் புலியும் ஒரே நேரத்தை சந்திச்சுக்காத. அப்படி சிங்கமும் புலியும் சந்திச்சுக்கிட்ட இடத்துல நிறைய வீடியோ நான் பார்த்திருக்கேன். புலி தான் ஜெயிக்கும், சிங்கம் ஜெயிக்காது. அப்ப நீங்க யார மறைமுகமா சொல்றீங்க? நீங்க யார மறைமுகமா சொன்னீங்க? அதாவது அவங்களுக்கு ஒரு தன்மை, புலிக்கு ஒரு தன்மை இருக்கு, சிங்கத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. யாரு தன்மையா இருந்தாலும் காட்டுக்கு யாரு ராஜா, நாங்க கோட்டைக்கு நாங்க தான். நாங்க புலி இல்ல, நாங்க சிங்கமா. நீங்க நாங்க ஒண்ணும் உங்களை அணிலாவே நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, உங்க அப்பா சொன்னாரு 2011 என் மகன் உங்களுக்கு சிறந்த அணிலாக இருந்து, ராமருக்கு எப்படி அணிலோ அதே போல அம்மாவிற்கு எனது மகன் அப்படின்னு சொல்லி தலைவர். இல்ல அதாவது அரசியல்ல எடுத்துக்கிட்டா எல்லா தலைவர்களுடைய இதை எடுத்தீங்கன்னா கடந்த காலத்துல அதாவது நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நிறைய அரசியலுக்கு இல்ல அது நிறைய நடந்திருக்குது, மாற்றங்கள் மறந்துருக்கு. இந்த நிலைமை என்ன? இந்த விஜயோட கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படியே மொத்தமா எடுத்து போட்டு, மொத்தமா ஒரு சாப்பாடு இருந்தாங்க, மொத்தமா வேணும்னா அதை எடுத்துக்க,
எதுக்கு நான் தனியா அவனுக்குள்ள இவனுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இப்படி சொன்னா வந்து பாஜக சங்கிட்டுவீங்க, அப்படி சொன்னா திராவிட சம்பவீங்க, மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கேன் வேணுங்கிறது. அதாவது அல்டி போன்ற மாதிரியே இருக்குது இந்த கொள்கை தலைவர்கள், கொள்கை அப்படின்றது எல்லாமே. இல்ல என்னோட பார்வையில இவரு நம்ம காமராஜருடைய கொள்கையை எடுக்கிறான், அண்ணன் அம்பேத்கருடைய கொள்கையை எடுக்கிறான், பெரியாருடைய கொள்கையை எடுக்கிறான், அஞ்சலி அம்மாவுடைய பெண்கள் அடிமை திறந்த எடுக்கிறான், சுதந்திர போராட்டம் எடுக்கிறான், எங்க அம்மா வீரம் வீரம் வேலுநாச்சியை எடுக்கிறோம். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். 26ல நாங்க யாருன்னு தெரியும், அதை பத்தி பேசியிருக்கோம். இல்ல அதுக்காக ட்ரிபியூட்ல இப்ப வண்டிக்காரன் சொந்தவர் மதுரை பாடல் தானே ரீமிக்ஸ் போட்டுருக்காங்க. இல்ல இது வந்து விஜயகாந்த் நினைவை போட்டுற மாதிரி 25 அதாவது வந்து ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் பண்ணணும். அந்நியார் சொல்லிட்டாங்களே என்ன கொள்கை எங்க விஜயகாந்த் மானசீக குருவா ஏத்துக்குங்க வேணா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம். முழுமையா அவர் பேசவே இல்லை. ஏன்னா முழுமையா வந்து எங்க அண்ணன் எனக்குள்ள இருக்காரு, அவர் கூட நான் புரட்சி தலைவர் கூட பயணிக்க விரும்பல. ஆனா அவர் போல குணங்கள் கொண்ட எங்க அண்ணன் புரட்சி கலைஞரிடம் பழகிருக்கே நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்னும் நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா அவருக்காக ஒரு மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சு அவர் மண்ணிலே ஆரம்பிச்சு அதுக்கு உண்டான மரியாதை இல்லைங்கிறதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதை பத்தி பேசியிருக்கலாம். பட் அவருடைய புகைப்படங்களும் 2 இடத்துல வச்சிருந்திருக்காங்க. யாரு அஜித் படம் வச்சிருந்தாங்க, இல்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் வருத்தம் தான், அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே வந்து அரசியல் மாநாடு நடத்துறப்ப இதே மதுரை மண்ணுல அன்னைக்கு வந்து எப்படின்னா சமூக ஊடகங்கள் இணையதளம்லாம் அதிகமா இல்ல. அப்படி இல்லாத காலகட்டத்திலே அன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. ஆனா அதே வந்து திரும்பி பார்த்த மாதிரி ஒரு சின்ன நினைவுகள் வந்துருச்சு இன்னைக்கு விஜயகாந்தி. இல்ல பத்தல சரியான கூட்டம் அதே நினைவுபடுத்துச்சு. அது ஒரு சில நினைவுபடுத்தி பார்க்க முடியுது. இன்னைக்கு அவ்வளவு கூட்டமா அது நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா 2026ல லட்சக்கணக்கான ஓட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வெற்றி என்பது விஜய்க்கு மட்டும்தான். எப்படி விஜயகாந்த் எப்படி ஒரு தொகுதி இல்ல விஜயகாந்த் எப்படி ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாரோ அது மாதிரி விஜய் வெற்றி பெறுவதற்கு 100% உறுதி. ஆனா ஓரளவுக்கு ஓட்டு சதவீதத்தை வாங்கி ஒரு எதிர்கட்சியா வரலாம், இல்லைன்னா 3வது கட்சி அமையலாம். எதிர்கட்சி இல்லைன்னா ஒரு 3வது கட்சியாக. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஒரு மேடையில சந்திப்போம். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டுமே.